வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க் எந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரேம் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு நான் 16 இன்ச் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். நியூவாக வாங்கின ஃப்ரேம் தான் இது. நம்ம ஸ்டிச்சுடு ப்ளவுஸ்க்கெலாம் வந்து எந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் 16 இன்ச் ஃப்ரேம் யூஸ் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கரெக்டாக அளவுக்கு வந்து தைச்சதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த 16 இன்ச் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் 2 நாடா எடுத்திருக்கேன். இந்த 2 நாடாவும் பாருங்கள். இந்த 2 நாடால் எது யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்குன்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த நாடா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இதை யூஸ் பண்ணி இப்படி நம்ம சுற்றும் போது என்ன ஆகும்னா திக்னஸ் கூடிரும் இல்லையா? ஃபுல்லாக ரவுண்டுக்கு ஃபுல்லாக சுற்றும் போது திக்னஸ் கூடிருச்சுன்னா இந்த ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூ வந்து இவ்வளோ தான் இருக்கும் நமக்கு கடையில் ரெடிமேடாக வாங்குகிற ஃப்ரேமில். இது சப்போஸ் இந்த ஸ்க்ரூ வந்து லென்த்தியாக சில ஷாப்ஸில் கிடச்சிச்சின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் இந்த நாடாவே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த அளவுக்கு தான் நமக்கு ஸ்க்ரூ கிடச்சிருக்கு, இதை விட லென்த்தியாக சில ஸ்க்ரூஸ் இருக்கும் பாருங்கள். அந்த பிளாஸ்டிக் போர்ஷன் இல்லாமல் வெறும் மெட்டல் போர்ஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்க்ரூ வந்து லென்த்தியாக இருக்கும். அப்போ வந்து இந்த நாடா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும்போது கண்டிப்பாக இந்த நாடா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த நாடா ஃபுல்லாக சுற்றிட்டு இதை வந்து ஃபுல்லாக பிரெத்து வந்து அதிகமாகறனால வந்து இந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறனால அதில் வந்து இந்த நட்டை மாட்டும்போது வந்து இதுக்கு மேலே வந்து உள்ளே போகாது. ஸோ அதனால் நமக்கு டைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் இந்த நாடா நெக்ஸ்ட்டு வந்து இந்த நாடா பற்றி பார்க்குறோம். இந்த நாடா வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும். மெலிசாக இருக்கும்போது இதில் சுற்றும் போது திக்னஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஓரளவுக்கு நம்மளால் இந்த நாடாவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதே ஸ்க்ரூவே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரூ தான் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த மெலிசான நாடாவே யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியான ஸ்க்ரூ இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ஃப்ரேம் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து திக்காக இருக்கிற நாடா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த நாடா யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஃப்ரேமில் வந்து சுற்ற போகிறேன். ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துகிட்டு நான் இந்த ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 போர்ஷன் இருக்கும். இப்படி நம்ம சுற்ற வேண்டியது வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேமில் வந்து சுற்றக்கூடாது. ஃப்ரீயாக நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேமில் தான் நம்ம சுற்றணும். இது ஏன் இப்படி சுற்றுறோம் அப்படின்னா கிளாத் வந்து கரெக்டாக நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக தான் சுற்றுறோம். ஸோ அதனால் உள்ளே வந்து கம் வச்சுட்டு இந்த நாடாவை வந்து அதில் வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படியே ஒட்டி விட்டுடலாம். இது ஏன் உள்ளே ஒட்டுறேன் மேலே ஏன் இதோட ஆப்போசிட் சைடு ஏன் ஒட்டலை அப்படின்னா அந்த இடத்துல அப்புறம் திக்னஸ் கூடிரும். ஃப்ரேம் மாட்டும்போது கரெக்டாக இருக்காது. எப்பயுமே கொஞ்சம் உள்ளே ஒட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதோட ஆப்போசிட் சைடு ஒட்டோம்னா அது மேலே ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது இடிக்கும். ஸோ அதனால் உள்ளே ஒட்டிட்டு காய விட்டுறாச்சு. காஞ்சதுக்கப்புறம் இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு, நல்லா ஒட்டிடுச்சு. அப்படியே சுற்றிக்கிட்டே வர வேண்டியதுதான். இந்த மாதிரி நமக்கு நாடா சுற்றி எம்ப்ராய்டரி ஒர்க் போட மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ ஃப்ரேமில் மாட்டாமல் போடலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோன் ஒர்க்கு, அதாவது ஸ்டிக் பண்ணுற ஒர்க்கு எது பண்ணாலும் ஒரு கிளாத்தில் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் ஃப்ரேம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் தான் நமக்கு வந்து சுருங்காது. இப்போ ஜஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஏதாவது ஸ்டோன்ஸ் மட்டும்தான் ஒட்ட போகிறோம், அதனால் ஒன்றும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நம்ம ஒட்டினதுக்கப்புறம் காஞ்சிரும் இல்லையா? காஞ்சதுக்கப்புறம் கிளாத் வந்து கண்டிப்பாக ஷ்ரிங்க் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணாலும் நம்ம கிளாத்தில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஃப்ரேமில் மாட்டிட்டு செய்யுங்க.
இப்போ ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ ஃபினிஷ் பண்ணும்போது எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணணும், எப்படி முடிச்சு போடணுன்றதை காட்டிடுறேன். இப்போ ஃபுல்லாக சுற்றி முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் இந்த முடிச்சு போட்டு இல்லை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது வந்து ஃப்ரேமுக்கு உள்ளே இருக்கு இல்லையா, அந்த ரிங்கு வளையத்தோட உள் சைடு வெளி சைடு ரெண்டு சைடுமே வந்து முடிச்சு வராமல் பார்த்துக்கணும். அதாவது இப்படி போடும்போது நமக்கு இந்த இடத்துல முடிச்சு வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ மேல் பக்கம் இப்போ நான் கை பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த ஃப்ரேமோட மேல் சைடு இல்லைன்னா அடியில் அந்த இடத்துல மட்டும் நாட் வர மாதிரி பார்த்துக்கணும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அந்த இடத்துல பண்ணும்போது நமக்கு கிளாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாது, அடுத்த இந்த ஃப்ரேமை மாட்டும்போது வந்து தடுக்கவும் தடுக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி இடையில லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த முடிச்சை வந்து ஒன்று இதில் மேலே வர மாதிரி போட்டுறணும். மேலே வந்துட்டால் நமக்கு ஃப்ரேம் ஸ்டாண்டில் வைக்கும்போது மேலே போய்டும் முடிச்சு. துணியில் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாது, அடுத்த ஃப்ரேமையும் மாட்டும்போது சிக்காது. அப்படி இல்லைன்னா அடியில் போட்டுட்டு நாம் ஏதோ ஒரு சைடு மட்டும் போட்டுக்கணும். போட்டுட்டோன்னா நமக்கு கரெக்டாக அந்த இடத்துல ஆப்டாக செட் ஆகிடும். ஸோ 2 நாட் போட்டு முடித்தாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ள எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக அந்த இடத்துல வந்து நம்ம முடிச்சு போட்டது நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டோன்னா நல்லாவே காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஃப்ரேமெல்லாம் தண்ணியில் போட போகிறது கிடையாது. ஸோ அதனால் க்ளூ போட்டால் நல்லாவே ஒட்டிக்கும். நல்லா இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ட்ரை பண்ணிட்டோன்னா நமக்கு ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த முடிச்சு போகிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த உள்பக்கம் போகக்கூடாது, வெளிப்பக்கமும் வரக்கூடாது. உள்பக்கம் போணுச்சுன்னா என்ன ஆகுனா கிளாத்தில் வந்து ஒரு அன்ஈவனாக வந்துடும். கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கிளாத் உள்ளே போயிடும். ஸோ அதனால் லூஸ் விழ சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வெளியில் வந்துச்சுன்னா அடுத்த ஃப்ரேம் அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணும்போது இடிக்கும். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த நாட்டை வந்து இதே மாதிரி மேலே போடுங்க இல்லை அடியில் போடுங்க. இது 2 மட்டும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep on watching and thanks for subscribing. Thank you.